ஹாய், இன்றைக்கி நம்ம மட்டன் கிரேவி செய்ய போகிறோம். மட்டன் கிரேவியை இப்போ கழுவி எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம சின்ன குக்கரில் கழுவி எடுத்த மட்டன் கிரேவியை போட்டுட்டு தண்ணி சேர்க்காமல் அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 2-3 விசில் விட்டுருங்க. இப்போ மட்டன் கிரேவிக்கு நம்ம வறுத்தரைக்கிறதுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். குருமிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சிறிதளவே எடுத்துருக்கிறேன். பெரிய வெங்காயம் கொஞ்சம், வெள்ளைப்பூண்டு, இஞ்சி எல்லாம் சிறிதளவே எடுத்துக்கோங்க. இது கூட போட்டுடலாம். ஆயில் கூட கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். மிளகு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்திக்கலாம். இது கூட தேங்காய், இப்போ ஒரே ஒரு தக்காளி சேர்த்திக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள், அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூட்லேயே இதை வதக்கிடலாம். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், மட்டன் வெந்துருச்சு, சீக்கிரம் வெந்துருச்சு. அதுலேயே தண்ணியும் விட்டுருக்குது. பின்ன மசாலா, அரைச்ச மசாலா நம்ம சேர்த்திக்கலாம். இதில் 4 விசில் விட்டோம், சீக்கிரம் வெந்துருச்சு. அதுலேயே தண்ணியும் இருக்குது. பாருங்கள், இந்த மசாலா சேர்த்திடலாம். அரைச்ச மசாலாவை சேர்த்திக்கலாம். அரைச்ச விழுது தண்ணியும் சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திக்கலாம். இது நல்லா கொதிச்சு திக்கான கண்டிஷனுக்கு வரட்டும். குழம்பு நல்லா திக்காக கொதிக்குது. நல்லா திக்கான கண்டிஷனுக்கு வரட்டும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கிரேவி நல்லா திக்காக வந்துடுச்சு. பாருங்க, நம்ம கொத்தமல்லி தலையை போட்டு தூவிடலாம். பாருங்கள், மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தலையில் போட்டு நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.